Good morning. Today, let's discuss about LED and OLED. LED stands for light emitting diode. It is a PN junction diode which converts electrical energy to light energy in forward biasing. It emits light in both visible and IR region. There are two types of LED. One, planar or surface emitting LED, and the other is dome shaped LED. Now, let's see about planar LED. The principle used in this LED is injection luminescence. That is, when LED is forward biased, the majority charge carriers move from P-type to N-type and from N-type to P-type. Therefore, these excess charge carriers diffuse near the junction and recombine to produce light. இதோட பிரின்சிபல் இன்ஜெக்ஷன் லுமினஸ் அப்படின்றது என்னன்னா எல்இடி வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து பி டைப்லேருந்து என் டைப்புக்கு என் டைப்லேருந்து பி டைப்புக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகும்போது அது ரெண்டும் டிஃப்யூஸ் ஆகும் ஜங்ஷன் கிட்ட அண்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. The surface emitting LED is shown in figure. The PN junction is made by doping silicon with gallium arsenide. Since silicon acts as both donor and acceptor, it is used as a dopant. On gallium arsenide substrate, P layer and N layer is diffused. The thickness of N layer is high to increase the recombination. Aluminium ohmic contacts are made and the top layer of P material is uncovered for emission of light. The whole PN junction is surrounded by a plastic material so that there is no loss of light due to reflection. இந்த ஃபிகரில் பார்த்துட்டோன்னா சர்ஃபேஸ் எமிட்டிங் எல்இடி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பிஎன் ஜங்ஷனில் வந்து நம்ம சிலிக்கானை வந்து கேலியம் அர்சனைட் கூட ஆட் பண்ணுறோம். ஏன் இதில் சிலிக்கான் ஆட் பண்ணுறோன்னா சிலிக்கான் வந்து நம்மளுக்கு டோனராகவும் ஆக்ட் ஆகும், அக்செப்டராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேலியம் அர்சனைட்டில் நம்ம பி லேயரும் என் லேயரும் டிஃப்யூஸ் பண்ணிடுறோம். இதில் என் லேயரை மட்டும் ஏன் திக்னஸ் அதிகமாக வச்சுருக்கோன்னா ரீகாம்பினேஷனை வந்து நம்மளுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் அலுமினியம் ஓமிக் கான்டாக்ட்ஸ் தட் இஸ் மெட்டல் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் பி லேயர் கூட. அதே மாதிரி அந்த பி லேயரோட டாப் லேயர் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பி டைப் மெட்டீரியலோடதை நம்ம அன்கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா லைட் வந்து நம்மளுக்கு வெளியில் பாஸ் ஆகணுன்றதுக்காக. இந்த ஹோல் பிஎன் ஜங்ஷனை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலால் நம்ம சரவுண்ட் பண்ணிடுறோம். எதுக்காகனா லைட் லாஸை வந்து அது வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக. When the PN diode is forward biased, minority charge carriers from N and P cross the junction and become in excess. On further increasing the bias voltage, the minority charge carriers, that is electrons, recombine with the holes in p-type. Similarly, the holes in p-type recombine with the electrons in n-type and emit light. Hence, there is electron-hole recombination and more light, that is photons, are emitted through the top layer. இதை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ரம் என், தட் இஸ் அங்கிருந்து ஹோல்ஸும் பி டைப்லேருந்து எலக்ட்ரான்ஸும் ரெண்டும் நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும். நம்ம ஃபர்தராக வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ரீகம்பைன் ஆகும். தட் இஸ் பி டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என் டைப்பில் இருக்கிற ஹோல்ஸ் கூட வந்து கம்பைன் ஆகும். அதே மாதிரி என் டைப்பில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து பி டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கூட வந்து ரீகம்பைன் ஆகும். இந்த ரீகாம்பினேஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா லைட் வந்து அந்த டாப் லேயரில் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. The advantages of LED are they are small in size, its cost is very low, it has long lifetime, LEDs are available in different colors and it operates at very low voltage. Some of the disadvantages: the power output is low, intensity of light is less, light cannot travel to longer distance and its divergence is more. LED is being used as display devices, indicator lamps, burglar alarms and for short range wireless communication. I repeat, LEDன்றது என்னன்னா லைட் எமிட்டிங் டயோட். பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸும் என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரானும் ஒன்றோட ஒன்று ரீகம்பைன் ஆகும்போது
நம்மளுக்கு லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் இதோட பிரின்சிபல். நெக்ஸ்ட் let's see about organic LED. Organic LED is a new type of electronic device which emits light at very less energy. OLED is made up of many layers with organic molecules of different conductivity levels ranging from insulators to conductors. In OLED, electrons move from cathode to emissive layer and holes move from anode to conductive layer. They recombine and produce photons. Two-layer OLED consists of a cathode and an anode. In between, there are two organic layers. One emissive layer and the other conductive layer. All the layers are grown over a transparent substrate through which light is emitted. Necessary biasing is given such that anode is given positive and cathode is given negative. When voltage is applied, the cathode gives electrons to emissive layer and anode gives electron from the conductive layer. Due to the electrostatic force between the electrons and holes, they come closer and recombine with each other. In OLED, recombination occurs closer to emissive layer, producing light through the transparent substrate. இதில் பார்த்தோன்னா கேத்தோடு வந்து நம்மளுக்கு எமிசிவ் லேயருக்கு போகும், ஆனோட்லேருந்து நம்மளுக்கு கண்டக்டிவ் லேயருக்கு போகும். இந்த எமிசிவ் லேயருக்கும் கண்டக்டிவ் லேயருக்கும் சென்ட்ரல் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரீகாம்பினேஷன் ஆகி நம்மளுக்கு கண்டக்டிவ் லேயர் மூலமாக லைட் வந்து எமிட் ஆகுது. OLED have more advantages when compared to LCD and LED. Some of them are OLED is very thin and more flexible. They are light in weight. Light emission is brighter than normal LED. Disadvantages: the cost is very high. It can be easily damaged when water falls on it. Blue OLED have less lifetime and the maintenance cost is high. If you see its application, OLEDs are used in cell phones, digital cameras, etc. They are also used in TV screen, computer monitors. It is used in automotive dashboards and blacklight in cars. Also, in future, newspapers are also may have OLED displays to refresh us with the latest or breaking news. Hope you will be clear with these two topics. Thank you. Have a great day.